வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் சிடாக் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 5 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸும் விண்ணப்பிச்சுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 20 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிடாக்லேருந்து, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலுமே நமக்கு நிறைய வேக்கன்சிஸ் வேரியஸ் லொக்கேஷன் இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ சென்னையிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 by 1 உங்களுக்கு 5 ஜாப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் ஃப்ரெஷர்ஸில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 15 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தேவையில்லை. ஸோ தனியாகவே அவங்களே மென்ஷன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாலே இதோட எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், மொத்தமாக 15 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கிங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும், அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டொமைனில், ஓகேங்களா. அல்லது எம்இ, எம்டெக் ஈக்குவலண்ட் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ரெலவெண்ட் டொமைனில் நீங்கள் அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள், ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நில்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்கில் செட்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கான ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் சிடிசி பார்த்தீங்கன்னா 3.6 LPA சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 3.6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, பர்மனெண்ட் கிடையாது. அந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் உங்களுக்கு 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் PSO எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் வேக்கன்சிஸ் 20 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. டொமைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது எம்இ, எம்டெக் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது ரெலவெண்ட் டொமைனில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி 60% மார்க் வச்சு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். பிஹெச்டி இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட பிஹெச்டி டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுவுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 4 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்கில் செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும், ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் annumக்கு ஒரு வருஷத்துக்கு 4.49 லட்சம் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும், ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்
ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர், நாலேஜ் பார்ட்னர்னு சொல்லி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 வேக்கன்சிஸ். ஜாப் லொக்கேஷன் சென்னை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். 5 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். 56 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் அல்லது ஈக்குவலன்ட் டிகிரியில் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அதோட எம்இ எம்டெக் அதில் ஈக்குவலண்ட்டான டிகிரி ஏதாவது படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது பிஜி டிகிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 9 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கில் செட் அவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்கில்லில் ஏதாவது ஒரு ஸ்கில் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி 12.63 லட்சத்துலேருந்து 22.9 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் சென்னையிலேயும் நமக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா இதோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையிலுமே போஸ்டிங்ஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஐடிஐயில் ரெலவெண்ட் ட்ரேடில் ட்ரேடு ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் ரெலவெண்ட் ஏரியாவில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது கிராஜுவேஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 3 இயர்ஸ் வந்து இதோட ஒர்க் இருக்கும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா 3 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டிப்ளமோ முடிச்சிருந்தால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஜாப்க்கான ப்ரொஃபைல் ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 3.2 lakhs வந்து உங்களுக்கு சேலரியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், மாடல் லீடு, ப்ராஜெக்ட் லீடர் இதில் வந்து 12 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன டொமைனில் வேக்கன்சிஸுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் சென்னையிலுமே வேக்கன்சிஸ் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மொத்தமாக 12 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது எம்இ எம்டெக்கில் 60% மார்க் வச்சுருக்கணும். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இங்கே ஸ்கில் செட் வந்து கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 8.49 to 14 lakhs வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர் இயருக்கான சேலரி. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கன்சாலிடேட்டடாக சேலரி ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப்மே அட்டாச் பண்ணணும். அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரி உங்களுக்குலாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அதாவது ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கலாம் அல்லது இன்டர்வியூ மட்டுமே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று தான். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிய பட்சத்தில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, யாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, எல்லாருமே ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேலையில் என்ன மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 20 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.